நான் உங்க அப்ஜித். தாவேகா கட்சியை சார்ந்த அந்த கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலாளர் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த பொறுப்பில் இருக்கக்கூடிய லொயாலா மணி அவர்கள் ஏதோ சமீபத்தில் மேடையில் பேசியிருக்காரு. அது சம்பந்தமான காணொலிகள் வந்து நிறைய செய்தி ஊடகங்களையும் சரி சமூக வலைதளங்களையும் பரவிட்டே இருந்துச்சு. லொயாலா மணி பேச்சில் பரபரப்பு அப்படின்னு சொல்லி தலைப்பு போட்டு பரப்பிட்டு இருந்தாங்க. என்னடா லொயாலா மணி என்னடா அப்படி பரபரப்பாக பேசிட்டாப்புல, ஒருவேளை வந்து எதுவும் அரசியல் பொருளாதாரம் வரலாறு சம்பந்தமாக எதுவும் அறுத்து தள்ளிட்டாரு போல, இன்னும் எல்லாருமே வந்து பகிர்ந்துட்டு இருக்காங்க, ஏதோ பெரிய முக்கியமான விஷயத்தை பேசியிருக்காரு, என்னடா போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தா இதைத்தான் பேசி வச்சிருக்காரு. பெண்களுக்கு 3000 ரூபாய் கொடுக்குறாங்கல்ல, 3000 எல்லாத்தையும் சேஃபா வச்சிருக்காங்க. எப்படா ஜனநாயக படம் ரிலீஸ் ஆகுமோ அப்ப குடும்பமா படத்துக்கு போட்டுட்டு நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணா படம் எப்பட ரிலீஸ் ஆகுது? ஏம்மா இல்ல 3000 ரூபாய் கொடுத்தாங்க கவர்மெண்ட்ல, வாங்கி வச்சிருக்கேன், செலவாயிருமோன்னு பயமா இருக்கு, சீக்கிரம் ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு 4 பேர் குடும்பத்தோட போயிருவேன் அப்படின்னு. நான் இன்னைக்கு காலையில தான் வாங்கினேன் 3000 ரூபாய். சிரிக்காதீங்க, ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்து பாக்கெட்ல கைய விட்டு நமக்கு 3000 கொடுக்கல. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் ரெட்டைட்ல சம்பாதிச்ச பணத்தை நமக்கு கொடுக்கல. உங்களுடைய வரி பணம் என்னுடைய வரி பணத்தை தான் அவர் காசாக கொடுக்கிறார். 3000 இல்ல 30,000 கொடுத்தா கூட காசை வாங்கிக்கோங்க, ஓட்டு போடுங்க. திமுகவுக்கு போடாதீங்க, டிவிகேக்கு போடுங்க. இதுதான் அந்த பரபரப்பான பேச்சு. நம்ம தமிழ் மக்களை வந்து நம்ம தமிழ் சமூகத்தை வந்து கையேந்தும் நிலையில் வச்சிருக்கதே தப்புன்னு சொல்லி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இவங்க என்னடானா அந்த கையேந்தி வாங்கின காசை கூட வாங்க தேட்டருக்கு வாங்க, குடும்பத்தோடு வந்து அந்த காசை தேட்டரில் கொடுத்துட்டு போங்க, ஜனநாயகன் படம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையிலே இவங்க தான் மாற்றத்திற்கான அரசியலை பேசக்கூடிய ஆட்களா அப்படின்றது நீங்களே பார்த்துங்க. உண்மையிலே வந்து இந்த தாவேக்கான்றது அரசியல் கட்சி தானா இல்லை தேர்தல் ஆணையத்தில் பதிவு செஞ்ச ரசிகர் மன்றமா அப்படின்னு தெரியல. ஏன்னா அந்த கட்சியினுடைய தலைவர் விஜய் அவர்கள் இன்னும் நடிகராக தான் இருக்காரு, அந்த கட்சியை சார்ந்தவங்க இவங்கெல்லாம் இன்னும் ரசிகராக தான் இருக்காங்க. அந்த கட்சியை வந்து ஒரு ரசிகர் மன்றமாக தான் செயல்பட்டு இருக்கு. ஒன்று விஜயை பற்றி பேசுகிறாங்க, இல்லைன்னா விஜய் படத்தை பற்றி பேசுகிறாங்க. எப்போ தான் இவங்க மக்களுக்கான அரசியலை பேசுவாங்க அப்படின்றதே தெரியல. நீண்ட நெடுங்காலமாகவே இந்த இரு பெரும் திராவிட கட்சிகளுமே மக்களை சிந்திக்கும் திறனற்றவர்களாக அவங்கள வறுமையிலே வச்சிருந்து அவங்க கையில் தேர்தல் நேரத்தில் 1000-2000 கொடுத்து அவங்களோட வாக்குகளை பறித்து அதிகாரத்துக்கு வரக்கூடிய வேலைகளை நீண்ட நாட்களில் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன புதுசாக என்ன பண்ணியிருக்காங்க, தேர்தல் நேரத்தில் கொடுத்தா அது சட்டவிரோதம், அது கொடுக்குறது நிறைய பிரச்சனை இருக்கு. இனிமேல் என்ன பண்ணுவோம், சட்டத்துக்கு உட்பட்டே மாதம் 1000 ரூபாய் கொடுத்துருவோம், தேர்தல் நேரத்தில் கொடுக்குற அந்த வேலை மிச்சம், அதில் நம்ம கை காசு போகுது, இதுனா மக்கள் வரி பணம் தானே போகுது, எனவே இப்படி கொடுத்து அதை வந்து நம்ம பெரிய வளர்ச்சி திட்டம்னு சொல்லி விளம்பரம் பண்ணி நம்ம வாக்க வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இது புரியாமல் எந்த தற்கொலையிலும் காசு வாங்கிட்டீங்களா, அது நம்ம காசு தான், வாங்க எல்லாரும் படத்துக்கு போவோம் அப்படின்னு பேசுறதுலாம் இதெல்லாம் ஒரு பேச்சா, இதெல்லாம் ஒரு அரசியலா? மக்களுடைய வரி பணத்தை வாங்கி இந்த கையில் வாங்கி இந்த கையில் கொடுக்கறதுக்கு எதுக்கு அரசாங்கம்? இதுக்கு நீங்கள் வரியை குறைத்திருந்தால், விலைவாசியை குறைத்திருந்தால் மக்களுடைய பணம் மக்கள்கிட்டே இருந்திருக்குமே. டாஸ்மார்க்கை மூடி இருந்தால் அங்கே போய் அவனுக்கு தேவையில்லாமல் செலவு பண்ணிட்டு இருக்க மாட்டானே. மக்களுடைய பணம் மக்கள்கிட்டே இருந்திருக்குமே. அவங்ககிட்ட வந்து அதிகமான சொத்து வரியை உயர்த்தி, விலைவாசிகளை உயர்த்தி, எல்லாத்தையும் உயர்த்தி அவங்ககிட்ட இருந்து வரியை பிடிக்கி திரும்பி அவங்ககிட்டே கொடுக்கறதுக்கு இதுக்கு எதுக்கு ஒரு அரசாங்கம்? இது என்ன, இதில் என்ன சாதனை இருக்குது அப்படின்றது தெரியல. மக்கள் ஒரு அரசாங்கத்துக்கு வரி கட்டுறாங்கன்னா அதை சரியான முறையில் பயன்படுத்தி அதை கொண்டு மக்களுக்கு ஒரு தரமான வாழ்க்கையை கொடுக்கணும். அதுக்கு தான் அரசாங்கம், அதுக்காக தான் நம்ம அரசாங்கத்தையே கட்டமைக்கிறோம். ஆனால் இப்போ அதை நோக்கியா போயிட்டு இருக்கு. உண்மையில பாருங்க, இந்த பொங்கலுக்கு கொடுத்த இந்த 3000 இருக்கட்டும், 3000 பார்த்தீங்கன்னா 2 கோடி ரேஷன் அட்டைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 6000 கோடி. மாதம் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு 1000 ரூபா கொடுக்குறாங்கல்ல, அது 1 கோடி ரேஷன் அட்டை கொடுக்குறாங்கன்னு நினச்சிங்கன்னா அது பட்ஜெட் தமிழ்நாட்டினுடைய பட்ஜெட்டில் ஆண்டோட்டருக்கு 13,000 கோடி அதுக்கு ஒதுக்குறாங்க. இவ்வளோ பெருந்தொகையை வந்து மக்களுடைய கையில் கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலாக இதை போய் ஒரு உற்பத்தியில் முதலீடு பண்ணு. நேற்றைய தினம் டிஆர்பி ராஜா அவர்கள் வந்து ஒரு ப்ரெஸ் மீட்டில் பெருமையாக சொல்கிறாரு, நாங்கள் வந்து ஒரு ஏஐ நிறுவனத்தோடு ஒப்பந்தம் போட்டிருக்கோம், 10,000 கோடி முதலீட்டில் 1000 பேத்துக்கு நாங்கள் வேலை கொடுக்க போகிறோம், ஒரு பெரிய கிராமம் மாதிரி இந்த ஏஐ பூங்காவை அமைக்க போகிறோம், தமிழ் ஏஐ நாங்கள் உருவாக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பெருமையாக வந்து பேசிகிட்டு இருக்காரு. இல்லை நான் தெரியாமல் தான் கேட்குறேன், நீங்கள் போய் ஒரு பெரும் முதலாளிகிட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு அவனுக்காக இங்கே இருக்கக்கூடிய நிலங்களையெல்லாம் கையகப்படுத்தி கொடுத்து எங்கள் நிலத்தை ஏண்டா பறிக்கிறேன்னு சொல்லி யாராச்சும் ஒரு விவசாயி வந்து போகிறான்னா அவன் மேலே குண்டாசு வழக்கு போட்டு அங்கே இருக்க மக்கள் எல்லாம் வலுக்கட்டாயமாக அப்புறப்படுத்தி அவனுக்கு குறைந்த விலையில் மின்சாரத்தை கொடுத்து, குறைந்த விலையில் தண்ணி கொடுத்து, அவனுக்காக ரோடு போட்டு கொடுத்து, எல்லா பைப் லைன் போட்டு கொடுத்து, அவனுக்கான எல்லா கட்டமைப்பையும் உருவாக்கி ஒரு முதலாளியை கொண்டு வந்து அங்கே உட்கார வச்சு பலாயிரம் கோடிகள் அவனுக்கு சலுகையாக கொடுத்து 1000 பேத்துக்கு வேலை கொடுக்கறதுக்கு பதிலாக இந்த பொங்கலுக்கு கொடுத்த 6000 கோடி இதை கொண்டு போய் நீயே அந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை உருவாக்கி இருக்கலாம்ல. அது அரசினுடைய பொதுத்துறை நிறுவனம் அப்படின்றது நாங்களும் பெருமையாக சொல்லியிருப்போம்ல. அதில் வேலை பார்க்குறவங்கள அரசு வேலை கிடச்சிருச்சு அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு, சரி நம்ம செட்டில் ஆகிட்டோம்டா அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு அவர் இருந்திருப்பான்ல. ஏன் அரசு இதை பண்ணலை? இப்போ மாதம் பெண்களுக்கு 1000 ரூபா கொடுத்துட்டு இருக்கீங்க. இந்த 1000 ரூபாயை பெண்களிடம் கொடுப்பதற்கு பதிலாக இதை கொண்டு போய் வந்து ஒரு மின் உற்பத்தியில் முதலீடு பண்ணுங்க. இன்னைக்கு எத்தனையோ இடங்கள்ல
சோலார் பவர் பிளான்ட் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. யார் போடுறா? தனியார் பெருமுதலாளிகள் போட்டுக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் என்ன பண்ணுது? அந்த தனியார் பெருமுதலாளிகள்கிட்ட இருந்து இவங்களுக்கு கமிஷன் கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குறான். அந்த அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்கி நம்மளுக்கு மானிய விலையில் கொடுக்குறாங்க. இதன் மூலமாக அரசுக்கு மிகப்பெரிய வருமான இழப்பு, மின்சாரத்துறை வந்து நஷ்டத்தில் இயங்குது அப்படின்னு சொல்லி புலம்பிக்கிட்டு வேற இருக்காங்க. இப்படி தனியார் பெருமுதலாளிகிட்ட நீ அதிக விலை கொடுத்து மின்சாரத்தை வாங்குறதுக்கு பதிலாக நீயே சோலார் பவர் பிளான்ட் போடு. இந்த கமிதியில் நம்ம அதானி போட்ட ஒரு சோலார் பவர் பிளான்ட் இருக்குது, அதை அரசாங்கமே எடுத்து நடத்தட்டும். அதன் மூலமாக அந்த சுற்றி இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுங்க. இப்போ நிறைய இடங்கள்ல எங்கள் ஊர்லலாம் காற்றாலையெல்லாம் இருக்குது. அந்த காற்றாலையை தனியார் போட்டிருக்கோம், அதை அரசாங்கமே போடட்டும். அதுக்கு பதிலாக அங்கே சுற்றி இருக்கவங்களுக்கு அந்த காற்றாலையில் மின் உற்பத்தி நிலையத்தை வேலை கொடுங்க. அந்த சோலார் மின் உற்பத்தி நிலையத்தில் அதை சுற்றி இருக்கவங்களுக்கு வேலை கொடுங்க. எதுக்கு வடநாட்டிலேருந்து இங்கே கொண்டு வந்து அந்த வடவர்கள் எல்லாம் வேலைக்கு அமர்த்த வேண்டிய நிலை இருக்குது? இதுபோக இன்னொரு விஷயமும் சொன்னாங்க தேர்தல் நேரத்தில். அதை பற்றி நம்ம யாருமே பேசுறதும் அதை பற்றி யாரும் கவனிக்கவே இல்லை. அதாவது ஸ்டாலின் அவர்கள் வாக்குறுதி கொடுத்தாரு, தமிழ்நாட்டில் உள்ள தனியார் நிறுவனங்களில் 70% வேலை வாய்ப்பு தமிழர்களுக்கு தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எப்போ? தேர்தல் நேரத்தில், தேர்தலுக்கு முன்னாடி. வெற்றி பெற்று வந்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் 70% வேலை வாய்ப்பை தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லி மாற்றி பேசாங்க. முதல் வந்து தமிழர்களுக்கு கொடுப்போம்னு சொன்னாங்க. தமிழ்நாட்டில் உள்ள வேலை வாய்ப்பை தமிழர்களுக்கு கொடுப்போம் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் உள்ளவர்களுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லி மாற்றி பேசுனாங்க. சரி, ஏதோ ஒரு இளவு, இந்த 70% அப்படின்றதே குறைவானது. சரி, இந்த அரசாணை வெளிவந்துச்சா? ஏதாவது சட்டமாக ஏற்றப்பட்டுச்சான்னு கேட்டால் இன்னைக்கு வரைக்கும் சட்டமாக ஏற்றப்படவே இல்லை. நம்ம இந்த பொங்கல் பரிசு தொகையை கொடுத்து விவாதம் பண்ணுறோம், மாதம் 1000 ரூபா கொடுத்து விவாதம் பண்ணுறோம், எனக்கு வந்துருச்சு வரல அப்படின்றது குறித்து 1000 பேசுகிறோம். இதெல்லாம் சாதனை திட்டம்னு அவங்க சொல்லிட்டு இருக்காங்க, நம்ம இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் எல்லோரும் பேச வேண்டிய ஒரு விஷயம், எங்களுடைய இங்கே இருக்கக்கூடிய தனியார் நிறுவனங்களில் தமிழ்நாட்டு இளைஞர்களுடைய வேலையை உறுதி செய்யக்கூடிய சட்டம் ஏன் இன்னும் வரல அப்படின்ற கேள்வியை கேட்கல. அதை கேட்டிருந்தா இன்னைக்கு நம்ம இளைஞர்கள் வந்து அப்படி ஒரு சட்டம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த தனியார் நிறுவனங்களில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வட இந்தியர்கள் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்கான். குறைஞ்ச சம்பளத்துக்கு அவன் வேலை செஞ்சுட்டு இருக்கான். அவன் குறைஞ்ச சம்பளத்துக்கு வேலை செய்யறதுனால தான் நம்ம பயிர்களுக்கு இங்கே வேலை கிடைக்க மாட்டுது. இப்போ இந்த சட்டம் வந்துருச்சு அப்படின்னா, நீ தமிழ்நாட்டில் ஒரு நிறுவனம் வச்சிருக்கனால நீ தமிழனுக்கு தான் வேலை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு நிலை வந்துருச்சுன்னா கண்டிப்பாக அவன் தமிழனை தான் வேலைக்கு எடுத்தாகணும். இல்லைன்னா நம்ம போய் போராட்டம் கூட பண்ணலாம், ஏன்னா சட்டமே இருக்கு. அவன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுக்குறான்னா நம்ம தமிழ்நாட்டு இளைஞர்கள் வந்து அவங்களுடைய வேலை பாதுகாப்பு இருக்கும் இந்த சட்டத்தின் மூலமா. அதனால அவன் கூலியை உயர்த்தி எனக்கு நியாயமான கூலியை கூடின்னு கேட்டு போராட முடியும். ஆனால் இன்னைக்கு அந்த சட்ட பாதுகாப்பு தனியார் துறையில் தமிழர்களுடைய வேலைக்கான சட்ட பாதுகாப்பு இல்லாதனால இவனால கூலி உயர்வு கேட்டு போராட முடியல. அப்படியே கூலி உயர்வு கேட்டாலும் சரி நீ மூடிட்டு வெளியே போ, நீ ஒன்றும் எனக்கு தேவையில்லைன்னு சொல்லி வடவனை கூட்டு வந்து கம்மியான செலவுல வேலை வச்சுக்கிறான். எனவே இங்கே வேலை பாதுகாப்பு இல்லை. இதை பற்றியெல்லாம் பேசாம வேலை பாதுகாப்பு இல்லை, இங்கே மக்களுடைய வரிப்பணம் சரியாக முதலீடு செய்யப்படுவதில்லை. நல்லா சிந்திச்சு பாருங்க. உங்களுக்கு பொங்கலுக்கு வந்து 6000 கோடி கொடுக்க இந்த திமுக அரசு தயாராக இருக்கு. மாதம் 1000 ரூபா கொடுக்கறதுக்கு ஆண்டு ஒன்றுக்கு 13000 கோடி இதுக்காக செலவிடுவதற்கு இந்த திமுக அரசு தயாராக இருக்கு. ஆனால் ஒரே ஒரு கையெழுத்து, தமிழ்நாட்டில் உள்ள தனியார் வேலைகளில் தமிழனுக்கு 70% வேலை வாய்ப்பை உறுதி செய்யறதுக்கான ஒரு சட்டத்தில் ஒரு கையெழுத்தை வந்து இவங்க போட மாட்டாங்க. ஏன்? அப்படி நீங்கள் கையெழுத்து போட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து வேலை கிடச்சிரும், நீங்கள் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருங்க, சொந்த காலில் நிற்பீங்க. அப்படி சொந்த காலில் நீங்கள் நிற்க ஆரம்பிச்சிங்கன்னா என்ன ஆகும்? இவனுக்காக நீங்கள் போய் கோஷம் போட மாட்டீங்க, கொடி பிடிக்க மாட்டீங்க. இறுதி வரைக்கும், வாழ்நாள் வரைக்கும் அவங்களுக்கு நீங்கள் இந்த திமுக அந்த திராவிட கூட்டத்துக்கு வந்து கொடி பிடிக்கணும், கோஷம் போடணும் அப்படின்றதுக்காகவே உங்களுக்கு வேலை வாய்ப்புகளை தராமல் இந்த மாதிரி இலவசங்களே கொடுத்துக்கிட்டு இருக்கான். நீங்கள் மாதத்துக்கு 1000 ரூபா ஒரு பெண்மணிக்கு வர்றது பெரிய விஷயம் அப்படின்னா, உங்களுடைய பிள்ளை வந்து வேலைக்கு போனான்னா 10000 ரூபா சம்பாதிப்பான். உங்களுக்கு மாதம் 1000 ரூபா வர்றது முக்கியமா, இல்லை உங்கள் பிள்ளை 10000 ரூபா சம்பாதிக்கிறது முக்கியமா? எது முக்கியம்? அப்போ இந்த வேலை பாதுகாப்பான சட்டம் வர்றது முக்கியமா, இல்லை இந்த 1000 ரூபா வர்றது முக்கியமா? அப்போ எதை மக்கள் தேர்ந்தெடுக்க வேண்டும்? இந்த தெளிவை வந்து ஏற்படுத்துவதற்கு தான் ஒரு அரசியல்வாதி இங்கே தேவை, ஒரு அரசியல் பேச்சு இங்கே வந்து தேவை. படத்துக்கு வான்னு கூப்பிட்றதுக்கு அது வந்து அரசியல் பேச்சும் கிடையாது, இல்லை அவங்க அரசியல்வாதியும் கிடையாது. அதே போல் நல்லா சுற்றி பாருங்கள், நம்ம சுற்றி எவ்வளோ போராட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. இந்த தேர்தல் வந்தோடனே மாற்றுத்திறனாளிகள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க, இடைநிலை ஆசிரியர்கள் போராடுறாங்க, அப்புறம் தூய்மை பணியாளர்கள் போகிறாங்க, எல்லாரும் போராடிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் அவங்களுடைய வேலை வாய்ப்பை உறுதி பண்ண மாட்டாங்க, தேவையான சம்பளத்தை கொடுக்க மாட்டாங்க, அவங்கள தனியாருக்கு விற்காம அரசாங்கம் எடுத்து நடத்தும் அப்படின்ற உறுதியை கொடுக்கவே மாட்டாங்க. இது எதையுமே பண்ணாமல் ஆனால் மக்களுக்கு பணம் கொடுக்கறதுல மட்டும் உறுதியாக இருக்காங்க. ஏன்? இந்த அரசு அதிகாரிகளுக்கு நீங்கள் வந்து அவங்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை இந்த மக்களுக்கு பணம் கொடுக்காம, இந்த பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்காம அந்த பணத்தை எடுத்து போய் இந்த அரசு அதிகாரிகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்க, அரசு இயந்திரம் வழக்கம் போல் இயங்கும். ஆனால் இது குறித்து மக்களுக்கு பெரிதாக நாலேஜ் இருக்காது. அவங்க நான் சாதனை பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி விளம்பரம் பண்ண முடியாது. இது சில 100 குடும்பங்கள் தான், சில 1000 குடும்பங்கள் தான். ஆனால் அந்த சில 1000 குடும்பங்கள்கிட்ட போய் ரீச் ஆகிறத விட ரேஷன் கார்டுக்கு 1000 ரூபா கொடுத்தா 1 கோடி குடும்பத்திட்ட போய் அவன் ரீச் ஆக முடியும். எனவே மக்கள் வரிப்பணத்தில் சரியான அரசாங்க நிர்வாகத்தை பண்ணாமல் அதன் மூலமாக விளம்பரம் தேடுறதுக்காக ஒவ்வொரு ரேஷன் அட்டைக்கும் 1000 ரூபா கொடுத்துக்கிட்டு இருக்கான். இப்போ தெரியுதா ஏன் அரசு அதிகாரிகள் போராடினாலும் அதை கண்டுக்காம இவங்க வந்து அவங்களுக்காக அந்த நிதியை செலவு பண்ணாமல், அவங்களுக்கான வேலையை உறுதி பண்ணாமல், அவங்களுக்கு ஓய்வூதியத்தை கொடுக்காம ஏன் பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்கறதுல இவங்க ஏன் இவ்வளோ ஆர்வமாக இருக்காங்கன்னா அது ஒரு விளம்பரம்.
அவங்களுக்கு வந்து அமௌண்ட் கொடுத்தா அவன் வந்து வாக்கு செலுத்துவான் செலுத்த மாட்டான் அப்படின்றதுல எந்த உத்தரவாதம் கிடையாது அரசு அதிகாரிகள். ஏன்னா அவங்க சொந்த காலில் நிற்கிறனால அவங்களுக்கு அந்த அரசு அதிகாரினால இந்த அரசியல்வாதிகளுக்கு நேரடி எந்த பலனும் கிடையாது. ஆனால் மக்கள் கையேந்தும் நிலையிலேயே வச்சிருந்தோம்னா கண்டிப்பாக வந்து இந்த 3000 ரூபாய் நினச்சி பார்ப்பாங்க, எப்பா நம்மளுக்கு வந்து ஒரு 3000 ரூபாய் கிடச்சிப்பா 1000 தான் இருந்தாலும் அதையும் வந்து பெருமையாக வந்து பேசிக்கலாம். அங்கே வந்து மேடை போடும்போது எப்படி உங்களுக்கு 3000 ரூபா கிடச்சா, எப்படி ஓசி பஸ்ஸில் போகிறீங்களா, மாதம் 1000 ரூபா கிடச்சிருக்கே, அதை வச்சு தானே பான்ஸ் பவுடர்லாம் வாங்கினீங்கன்னு சொல்லி இந்த துரைமுருகனுடைய மகன் கதிரானந்த் பேசினால அந்த மாதிரி வந்து பேசிக்கலாம். அவங்கள பேசி கேவலப்படுத்திக்கலாம். இந்த நம்ம பொன்முடி கோல்டு ஹேர் பேசினார்ல, ஓசியில் தானே வந்தீங்க அப்படின்னு சொல்லி அவங்களை கேவலப்படுத்திக்கலாம். கேவலப்படுத்துறதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். அதை ஒரு சாதனையாகவும் மேடையில் வந்து பேசிக்கலாம். பேசி உங்கள்கிட்ட இருந்து வாக்குகளை வாங்கலாம். இது குறித்தெல்லாம் வந்து பேசணும். இதெல்லாம் வந்து மக்களுக்கு இதெல்லாம் வந்து பிரச்சனைங்க. இங்கே மாதிரி முதலீடு பண்ணாமல் உங்களுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னா இதாங்க காரணம். அங்கே அரசு அதிகாரிகள் போராடுறதை கண்டுக்காமல் உங்களுக்கு பொங்கலுக்கு 3000 ரூபா கொடுக்குறாங்கன்னா அதுக்கு இதாங்க காரணம். வெறுமனே எல்லாமே தேர்தலை வாக்கை மையப்படுத்தி தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்களே தவிர இதில் மக்களினுடைய வளர்ச்சி அப்படின்றது துளி கூட கிடையாது. இதனால் மக்களுக்கு எந்த விதமான பயனும் இருக்காது அப்படின்றத தெளிவுபடுத்தி பேசுவதற்கு தான் இங்கே அரசியல்வாதிகள் தேவை, அரசியல் மேடைகள் தேவை. இதைத்தான் நாம் தமிழர் கட்சி பிள்ளைகள் தெரு தெருவாக மேடை மேடையாக தொண்டை கிளியே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இதாண்டா பிரச்சனை, இவங்க இப்படி தாண்டா பண்ணிட்டு இருக்காங்க, மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்கடா, இதெல்லாம் வளர்ச்சி திட்டம்னு சொல்லி நம்மளை ஏமாத்திட்டு இருக்காங்கடா, நம்மளோட வரிப்பணத்தை கொள்ளையடிச்சு திண்டுகிட்டு இருக்காங்கடா, அதுக்கு வந்து அவங்க மக்களுடைய வரிப்பணத்தில் அவங்க இலவச விளம்பரம் பண்ணிக்கிட்டு இருக்காங்கடா அப்படின்னு சொல்லி இதைத்தான் தொண்டைகிளியே வந்து கத்திக்கிட்டு இருக்கோம். ஆனால் இதை வந்து எந்த ஊடகமும் காட்டாது. ஏன்னா இதையெல்லாம் காட்டினா மக்கள் விழிப்புணர்வு அடைவார்கள், சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கு பதில் அந்த லோயாலா மணி மாதிரி தற்கொலைத்தனமாக பேசுறாங்க, படத்துக்கு வாங்க அப்படின்னு சொல்றதா அவங்களுக்கு காட்டுவதால இந்த திமுக அரசுக்கு எந்த பாதிப்பும் இல்லை. அவன் வந்து பராசக்தி பாருன்னு சொல்றான், நீ வந்து இது பாருன்னு சொல்ற, ஜனநாயகன் பாருன்னு சொல்ற. ரெண்டு பேரும் ஆக்சுவலாக ஒரே விஷயத்தை தான் பேசுங்க. இதனால வந்து அவனுக்கு எந்த விதமான பாதிப்பும் இருக்காது. இந்த அரசியல்வாதிகளுக்கு, இந்த திராவிட கூட்டத்துக்கு எந்த பாதிப்பும் இருக்காது. அதனால அவங்களெல்லாம் நல்லா தூக்கி காட்டுறான். இவங்களுக்கு அரசியல் எரியே கிடையாதுடா, சும்மா ஏதோ பேசிக்கிட்டு இந்த ஓட்ட பிரிக்கிற வேலையை மட்டும் தான் இவங்க பண்ணுவாங்க. இவங்களை காட்டினா நம்ம தப்பிச்சுக்கலாம். இதுக்கு பதிலாக நாம் தமிழர் கட்சிக்காரங்க மேடையில் பேசுறதெல்லாம் காட்டா மக்கள் சிந்திக்க ஆரம்பிச்சிருவாங்க, அது நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும்டா அப்படின்ட்டு. இப்போ தெரியுதா இந்த ஊடகங்கள் ஏன் அவங்களை தொடர்ந்து காட்டிக்கிட்டே இருக்காங்கன்னு. நீங்க ஆக்கப்பூர்வமான அரசியல் பேசுறீங்க, நீங்க பெரிய அரசியல்வாதின்றதுக்காக இல்ல, மக்களை திசை திருப்புவதற்கு, அரசியல் சிந்தனையிலிருந்து திசை திருப்புவதற்கு ஒரு கோமாளி கூட்டம் தேவை. அந்த கோமாளி கூட்டம் தான் இந்த தாவேக்கா. அதில் இருக்கக்கூடிய உங்களெல்லாம் காட்டுறதுக்கான காரணமே அதான். மக்களை எப்போதும் சிந்திக்க விடாம கேளிக்கையிலே மூழ்கடிச்சிருக்கணும். அதுக்காக உங்களை பயன்படுத்திட்டு இருக்காங்க. உங்களை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்களா இல்லை திமுக காரங்க திட்டமிட்டே உங்களை இறக்கியிருக்காங்களா அப்படின்றதே தெரியல. எல்லாமே இந்த தேர்தல் முடிஞ்சு தான் பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா ஏற்கனவே இப்படி தான் ஒருத்தர் டார்ச் லைட்டை விட்டுச்சு டிவியெல்லாம் உடச்சாப்புல. இப்போ எங்கடான்னு பார்த்தா கோபாலபுரம் வாசலில் குத்த வச்சு உட்காந்துருக்காப்புல. அதே மாதிரி இவங்களும் வீராவேசமாக டிவி கேக்கும் டிஎம்கேக்கும் தான் போட்டி அப்படின்னு சொல்லி வீராவேசமெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தேர்தல் முடிஞ்சு என்ன ஆகுறாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த காணொலி சம்பந்தமான உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க. என்னால் முடிஞ்ச பதில்களை நான் சொல்றேன். வீழ்வது நாமாயினும் ஆள்வது தமிழாகட்டும். நன்றி.